நமஸ்காரம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஈஸியாக ரவா போண்டா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு ரவா எடுத்துக்கணும். இதால் ஒரு கப்பு ரவை எடுத்துட்டு அது கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், கொஞ்சம் சூடு பறக்க வறுத்துண்டா போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ரவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு அதோடு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம். ஒரு வெங்காயம் நறுக்கினா போகிறோம், இல்லை 2 சின்ன வெங்காயம் வந்தால் 2 வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி அதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி அதில் விட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் இந்த ரவை ஊறணுங்கிறதுனால நல்லா பிசைஞ்சிட்டு இது நல்லா பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சால் போகிறோம். பிசைஞ்சு ஒரு அரை மணி ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த ரவை நல்லா ஊறி உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இதை தட்டை போட்டு மூடி வச்சுடலாம். அரை மணி கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா உருட்ட வரும். இப்போ இந்த மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு அது ரெடி ஆன அப்புறம் அடுப்பில் எண்ணெயை வச்சு காய வைக்கணும் போண்டா உருட்டி போடுறதுக்கு. அந்த எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இந்த ரவை மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் எப்போதும் ரவை அரிசி மாவு இருந்ததுன்னா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி போட்டு இது கொஞ்சம் பரட்டி விடணும். இது நல்லா செவக்க வர வரைக்கும் வேகணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாமும் வேகும். முதல்ல ரொம்ப ஜாஸ்தி ஹீட் வச்சுட்டா மேலே மட்டும் செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா உருட்டி போட்டால் இந்த போண்டா ரெடி ஆகிடுது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காஃபியோட டீயோடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.